மாணவர்களே, ஆண்டவரின் நாமத்தில் மீண்டும் ஒரு முறை சிலுவை தியான இந்த 40 நாட்கள் தொடர்ச்சியான செய்தியாக மார்க்கு சுவிசேஷத்தின் 3ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தொடர்ச்சியாய் சொல்ல விரும்புகிறேன். 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் கனமான ஊழியத்தை செய்வதற்கு அழைத்தார். அவருக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். 12 பேரும் தெரிந்து கொண்ட பின்பு முதல்ல அவர் செய்தது என்ன? அவரோடு இருக்கும்படி, அவரோடு இருக்க. இந்த 12 பேருக்கும் ஒரு பெயர் சூட்டினார். லூக்கா 6ஆம் அதிகாரத்தின் 12-13 வசனத்துல என்ன பெயர் என்றால் அப்போஸ்தலர் என்ற ஒரு பெயரை சொன்னார். அப்போஸ்தலர். ஆண்டவரே அந்த பெயரை சொல்றார். அப்போஸ்தலர் 11:26 அங்க பார்க்கும்போது முதல் அந்தியோகியாவிலே கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு பெயர் அங்க சூட்டப்பட்டது. கிறிஸ்தவர்கள். ஆனா இந்த இடத்தில் பார்க்கும்போது அழைக்கப்பட்ட அந்த 12 பேருக்கும் அப்போஸ்தலர் என்று ஆண்டவரே அந்த பெயரை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் என்றால் யார்? ஆண்டவர் இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் அழைக்கப்பட்டவர்கள், இருளிலிருந்து அழைக்கப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்கள், தங்களிடத்தில் வந்து கற்றுக்கொண்டு தெளிவடைந்து தெளிவான போதனைகளை புரிந்து கொண்ட பின்பு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். எப்படி அனுப்பப்பட்டார்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும்படி. அப்படி பரிசுத்த ஆவியானவரால் ஆண்டவரால் நடத்தப்பட்ட பின்பு என்ன நடந்தது பாருங்க. இவர்களை கர்த்தரே பயன்படுத்தினார். ஒரு மனிதன் சொந்த பலத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் முடியாது. ஆண்டவர் துணையாய் இருக்கணும். ஆண்டவர் குரலுக்குள்ள இருக்கணும். தேவ பிரசன்னத்தோடு நிறைந்திருக்கணும். அப்பொழுது அவர் நடத்துவதையும் பயன்படுத்துவதையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அவரோடு கூட இருப்பதற்கு மட்டுமல்ல, இப்ப கூட இருந்தவங்க அடுத்து என்ன செய்யணும்? போயிட்டு பிரசங்கம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணினாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினாரே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்றும் இன்னும் ஏராளமான வார்த்தைகளை கொண்டு பிரசங்கித்தாரே. அதே போல இவர்களோ அவருடைய வார்த்தைகளை, கேட்ட வார்த்தைகளை, கற்றுக்கொண்ட வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவித்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இவர்கள் அனுப்பப்பட்டதின் நோக்கம் பிரசங்கம் பண்ண, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். இரண்டாவது 15ஆம் வசனம் பாருங்க. மார்க் 3:15 வியாதிகளை குணமாக்கி. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்தது, தேவன்கிட்ட இருந்தது. இவங்களுக்கும் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்களும் வியாதிகளை குணமாக்குவீங்க அப்படின்றார். மூன்றாவது பிசாசுகளை துரத்துவீங்க. 4 காரியம் இந்த இடத்துல சொல்றார். 1 அவரோடு இருக்கவும், 2வது பிரசங்கம் பண்ணவும், 3வது வியாதிகளை குணமாக்கவும், 4வது அசுத்த ஆவிகள், பிசாசு பிடியில் இருக்கிறவர்களை, பிசாசுகளை துரத்தவும். அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்ப தேவன் அதிகாரம் கொடுத்தால்தான் இவர்கள் செயல்பட முடியும்.
இன்னும் பாருங்க, இவர்கள் ஊழியத்துக்கு போனாங்க, சுவிசேஷ புத்தகத்துல படிக்கிறோம். ஆனா எங்கேயும் போயிட்டு அதிகமா ஒரு அற்புதம் செய்ததா பார்க்க முடியாது. எல்லாம் செஞ்சாங்க. ஆண்டவர் சொல்ல சொல்ல சொல்ல, ஆண்டவர் உயிரோட இருக்கும்போது கூடவே இருந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்க ஆண்டவர் சொன்னபடி பிரசங்கம், வியாதிகள் குணமாக்கப்படுதல், பிசாசுகள் துரத்தப்படுதல், இந்த அதிகாரம் எப்பொழுது பயன்படுத்தப்பட்டது என்றால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மேல் வீட்டறையிலே அவர்கள் காத்திருந்து செபித்து பரலோக அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். கர்த்தர் கூட இருந்தார், கிரியை செய்தார், அங்கே அற்புதம் அதிசயம் நடந்தது. அப்போ தேவனுடைய ஜனமே, இந்த ஆவியானவருடைய அந்த வல்லமை வேண்டும். இப்படி அவர்களை ஏற்படுத்தினார் என்று ஆண்டவர் தான் எல்லாம் ஏற்படுத்துறார். யோவான் 15:16 கடைசியில படிச்சு பார்த்தீங்கன்னா, எதற்கு ஏற்படுத்துகிறார்? இந்த கிருபையெல்லாம் வைத்து பயன்படுத்தி கனி கொடுக்கும்படி. இவர்கள் மூலம் ஆண்டவர் பயன்படுத்தப்படுவது அநேகர் பார்த்து அவரண்டை வருவதற்கு. இப்ப இவங்க கனி கொடுக்க வேண்டும் என்று அந்த வாக்கியம் கூறுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 12-13 வசனங்களில் படிக்கும்போது ஆண்டவர் அங்கே சிலரை ஏற்படுத்தினார். அப்போஸ்தலரை, மேய்ப்பர்களை, போதகர்களை, தீர்க்கதரிசிகளை, இவர்களை அவரே ஏற்படுத்தினார் அப்படின்னு பவுல் விவரிக்கிறார். எதற்கு தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவர்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும், சபை வளர வேண்டும், வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இப்படி அவர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள் என்று நாம பார்க்கிறோம். ஆனால் அதற்கு கீழே உள்ள வார்த்தைகளை பார்க்கும்போது இந்த 12 பேர் யார்? 12 பேர் என்ன? 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலும், லூக்கா 6ஆம் அதிகாரத்திலும், அதே நேரத்தில் மார்க்கு 3ஆம் அதிகாரத்திலும் 16ஆம் வசனத்துல 16, 17, 18, 19 இந்த வாக்கியங்களில் 12 பேரை பற்றியும் சொல்லப்பட்டது. அவங்க யாரு? 1 சீமோன் பேதுரு, 2வது யாக்கோபு, 3வது யோவான், 4வது அந்திரேயா, 5வது பிலிப்பு, 6வது பர்த்தொலமேயு, 7வது மத்தேயு, 8வது தோமா, 9வது இன்னொரு யாக்கோபு, 10வது ததேயு என்னப்பட்ட லெபேயு, 11 சீமோன், 12 யூதாஸ்காரியோத்து. இப்படி 12 பேரை குறித்தும் ஏராளமான சத்தியங்கள் இருக்கிறது, அவருடைய பொறுப்புகள் இருக்கிறது. இதை குறித்து 12 பேரையும் குறித்து அவருடைய பேக்ரவுண்ட், அவருடைய பின்னணி எல்லாம் பார்த்தால் அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதை பார்ப்பதற்கு நமக்கு சமயம் இல்லை. எனவே நான் சொல்லி வருகிற விஷயம் பாருங்க, மார்க் 1:1 தொடங்கணும். சுவிசேஷம், ஊழியம், இயேசு கிறிஸ்துவின் ஊழியம், சுவிசேஷம் சொல்லி அந்த சுவிசேஷத்திற்கு ஆதாரமா இடையிடையே செய்திகள் ஏராளம் இருந்தாலும் நான் அந்த சீசர்கள் வரைக்கும் இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எனவே இதுவரைக்கும் உங்களுக்கு அநேகருக்கு புரியும், மற்றவர்களும் அறிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை புரிந்து ஆண்டவருக்காக வாழ, இவர்களைப் போல ஊழியம் செய்ய, அனுப்பப்பட, அற்புத அதிசயம் நடக்க, தேவராஜ்யம் கட்டப்பட தேவன் உங்களையும் பயன்படுத்துவார். தெளிவோடு ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்காக வாழுங்க. தேவன் உங்களை அளவுக்கு அதிகமாக ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதித்து மகிமையாய் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.